சிஎஸ்கே ட்ரேட் பத்தி வந்த உடனே ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமா, ஒரு பக்கம் எமோஷனலா, ஒரு மிக்ஸ்ட் எமோஷனா இருந்துச்சு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இத்தனை வருஷம் ஜடேஜா நம்ம கூட இருந்தாங்க சிஎஸ்கே கூட. அவரை வந்து ஆர்ஆர் ட்ரேட் பண்ணது வந்து எப்படி இருந்துச்சு? அண்ட் சஞ்சு சாம்சங் டு சிஎஸ்கே. The only way you can get in the Madrid batsman of Sanju's quality, and he's only 31, he still has 6-7 years. Jadeja கொஞ்சம் fag end of his career. So this was the only way they can get Sanju. So யாராவது நல்ல பிளேயர் கொடுத்தாங்கன்னா இன்னொரு டீம் கொடுப்பாங்க. So I think they felt that பத்திரானாவும் வந்து ரிலீஸ் பண்ணது கொஞ்சமே ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு ஃபேன்ஸ் மத்தியில. ஒரு அனலிஸ்டா நீங்க பாக்குறப்போ நல்ல மூவ் நினைக்கிறீங்களா சார் அது சிஎஸ்கேயோடது? I'm assuming that அவங்களுக்கு they have some information which we don't have. So injured now, obviously it's better to release him இல்லையா? So I think அந்த மாதிரி தான் இருக்கும். If he's bowling at full tilt, they definitely release பண்ணிருக்க மாட்டாங்க. Dhoni can play as impact player because இப்போ proper keeper கூட இருக்கா. I think it depends on the auction, depends on how many matches he can play. Every year we think that that's going to be his last year. நான் 2020ல இருந்தே அதான் நினைச்சிட்டு இருக்கேன். 5 வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். So but they can do that. That's a very good point. Indian keeper இருக்கானா, Dhoni can always come in as a batsman. வேணும்னா ஆடலாம், வேண்டாட்டி not play. செலக்டிவா ஆடலாம் செலக்டட் மேட்சஸ்ல. ஸோ அது நடக்கலாம். இப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் மினிட் தான் வந்தது. ஆண்டே ரசல் அவர் வந்து கேகேஆரோட ஆல்மோஸ்ட் ஹீஸ் பீன் அ லைஃப் ஆஃப் கேகேஆர், ஹார்ட் ஆஃப் கேகேஆர். எல்லா டைட்டில் வின்ஸ் ஹீஸ் பீன் வெரி குட். என்ன ரீசன் தெரியாது, லாஸ்ட் மினிட் டிசிஷனா தெரியாது. மேபி அது வந்து இன்ஜுரி ப்ரோனா இருக்கலாம், ஆர் மேபி தே ஃபீல் ஐ வில் ட்ரை டு பை ஹிம் பேக் again for a lesser price. Not really sure. Or maybe they just want to move on and try something new. But that was a shocking thing for me. A personal thing நினைக்கிறேன். அர்ஜுன் டெண்டுல்கர் would have wanted chances. எம்ஐல ஆடுறது கஷ்டம். அட்லீஸ்ட் லக்னோவில் அவங்களுக்கு ஃபாஸ்ட் bowlers இல்லை. மேபி பரத் அருண் is a great coach, good bowling coach, so he might work under him for 2 months. So a lot of things are there. So இப்போ இந்த ஆக்ஷன்ல வந்து மினி ஆக்ஷன்ல எந்த பிளேயர் சார் அதிகமா பிட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்து? I think Cameron Green கண்டிப்பா ரொம்ப ஹையா போவாரு. வெங்கடேஷ் ஐயர் திருப்பி போறாரு. வெங்கடேஷ் ஐயர் சிஎஸ்கே கூட வரலாம். they can bid and get. நீங்க கேட்டதுக்கு அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் வெங்கடேஷ் ஐயர் திருப்பி வரலாம். Hey guys, this is me Vijay Dhanush. Today we have with us cricket analyst and லாஸ்ட் 3 இயர்ஸா சன்ரைஸ் ஹைதராபாத்க்கு அனலிஸ்டா இருக்கக்கூடிய கௌரவ் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் தனுஷ், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ப்ளஷர் சார். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கேன் தனுஷ், நீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சார். இன்னைக்கு சோஷியல் மீடியாவே வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்க மூமெண்ட் வந்து ட்ரேட் ரிடக்ஷன் அண்ட் பிளேயர் ரிலீஸ் பத்தி தான் போயிட்டு இருக்கு. So how was it sir? Happy-ஆ? I think all teams are doing well. Every year they want to improve. So I think that's the main goal of these retentions and releases. எப்படி நம்ம டீமை பெட்டர் ஆக்கலாம் நெக்ஸ்ட் இயருக்கு. Even நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் who have actually won, they also have made some releases because there are small gap in that கூட they want to kind of bridge that gap. சார் ஒரு வருஷமும் இது நடக்கும், ஆனா இந்த வருஷம் மட்டும் இவ்ளோ ஹைப்பா இருக்க காரணம் என்னன்னு பாக்குறீங்க சார் நீங்க? So obviously I think trade ன்னு ஒன்னு, the concept of trade இருக்குல்ல தனுஷ், that is something ரொம்ப யூஸ் பண்ணது இல்ல. அது it's something ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க. ஏதாவது not very important பிளேயருக்கு தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து this year obviously the biggest trade has happened for CSK and Rajasthan. I think அதனால ரொம்ப நியூஸ், lot of rumors, and it's a big player and CSK is not known for giving their players. In fact this is just CSK's second trade ever. They got Robin Uthappa in 2021. அதுக்கப்புறமா இப்போதான் ட்ரேட் பண்ணாங்க. They've given Jadeja and Sam Curran for Sanju Samson. So it is a bit of a shock. அதனால தான் இவ்வளோ ஹைப்பு, இவ்வளோ நியூஸ். அண்ட் அஃபிஷியலாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேர் ஆல் வெயிட்டிங் ஃபார் 15th of November ஃபார் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். ஆப்வியஸ்லி ஃபேன்ஸ் வாண்ட் டு நோ. இது ஃபுட்பால்லாம் இது ரொம்ப நடக்கும் நிறையா. இந்த டீம்ல இருந்து அந்த டீம் போச்சு, நிறைய ரூமர்ஸ் நடக்கும், சில பேர் பிரேக் பண்ணுவாங்க. இதே ஒரு ஜாபாவே இருக்கு. There are a lot of people who just try to give this news, authentic news, ரூமர்லாம் கொடுக்காம, and they have a lot of followers. அதுக்கு சோஷியல் மீடியா. ஸோ கிரிக்கெட்லாம் இட்ஸ் பிகமிங் லைக் தட். ஐபிஎல் இன்னும் 5-6 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஆயிடும். சூப்பர் சார். அண்ட் சிஎஸ்கே ட்ரேட் பத்தி வந்த உடனே ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் சந்தோஷமா, ஒரு பக்கம் எமோஷனலா, ஒரு மிக்ஸ்ட் எமோஷனா இருந்துச்சு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இத்தனை வருஷம் ஜடேஜா நம்ம கூட இருந்தாங்க சிஎஸ்கே கூட. அவரை வந்து ஆர்ஆர் ட்ரேட் பண்ணது வந்து
எப்படி இருந்துச்சு? அண்ட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே. See, as a fan, obviously it's very hard. For most fans, Jadeja is like he won the title for us a couple of times. He's been very pivotal for CSK. So இது ரொம்ப கஷ்டம் அது as a fan. But இன்னைக்கு I saw the video of their CEO Mr. Kasi Vishwanathan talking about the ஏன் அது பண்ணாங்கன்னு. And he clearly mentioned that they wanted a top order batsman. And auctionல உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் கிடைக்க போகுது இல்லை. ஸோ த ஒன்லி வே யூ கேன் கெட் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் ஆஃப் சஞ்சூஸ் குவாலிட்டி அண்ட் இஸ் ஒன்லி 31, he still has 6-7 years. ஜடேஜா கொஞ்சம் ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். ஸோ திஸ் வாஸ் த ஒன்லி வே தே கேன் கெட் சஞ்சு. ஸோ யாராவது நல்ல பிளேயர் கொடுத்தாங்கன்னா இன்னொரு டீம் கொடுப்பாங்க. ஸோ ஐ திங்க் தே ஃபெல்ட் தட் ஆல்தோ ஜடேஜாவோட குவாலிட்டிஸ் ஸ்கில் செட் ரொம்ப தேவை. bowling 4 overs, fielding, batting, இது ரொம்ப கஷ்டமான டிசிஷன் தான். So but they had to give some big player. So he was possibly the biggest player in CSK. So they had to let go. And I think they would have thought about it at least next 5-6 years க்கு plan பண்ணோம்ல. Dhoni next year இருப்பாரா இல்லையா? Every year we are counting the days. So we have to wait and see what's the status. Keeper Dhoni போயிட்டா keeper கிடைக்கிறது கஷ்டம். So I think they have fixed அதெல்லாம் they thought about all that. And the transition na idan nadakum sportla. It's very difficult, but they hope that they can cover up that slot. That's not an easy slot. Spinning slot that too. Ashwin also has gone. Jadeja also has gone. Suddenly spinner say illa. That is definitely going to be. And maximum they might get one more overseas spinner or an Indian spinner. Maybe that will be a challenge. They have to work around it. அது வெச்சு மேனேஜ் பண்ணணும். வேற ஆப்ஷன் இல்ல. பட் ஐ திங்க் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சஞ்சுவோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா. சார் ஆனா நமக்கு மிடில் ஆர்டர் இருக்காங்களா சார்? ஏன்னா ஜடேஜா ஆகட்டும் சாம் கரன் ஆகட்டும் 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்கு சஞ்சு சாம்சன் ஒரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேனா தான் இருக்காரு. ஸோ நம்ம அந்த பேலன்ஸ் மிடில் ஆர்டர் இருக்குமா? ஸோ அது ஐ திங்க் தே நீட் டு ஃபில் அப் 1 or 2 ஸ்லாட்ஸ். அது ஆப்ஷன்ல கிடைக்கும். அது ஃபாரின் ஸ்லாட் ஒன்று ஈஸியா கிடைக்கும். Indian slots இருப்பாங்க. Nowadays people scout lot of players, புது talent இருப்பாங்க. Last year in fact CSK selected a couple of new talents. So I think that shouldn't be a problem. Maxwell இருக்கார், லிவிங்ஸ்டன் இருக்கார். ஆக்சுவலா நீங்க போய் பாத்தீங்கன்னா CSK ஓட last couple of auctions they bid for both of them. And both of them have been released. So good chance that they'll all look to come back. பத்திரானாவும் ரிலீஸ் பண்ணது கொஞ்சமே ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு ஃபேன்ஸ் மத்தியில. ஒரு அனலிஸ்டா நீங்க பாக்குறப்போ நல்ல மூவ் நினைக்கிறீங்களா சார் அது சிஎஸ்கேவோடது? அது நம்மளுக்கு அன்லெஸ் நீங்க உள்ள இருந்தீங்கன்னா தான் ஆக்சுவல் உண்மை தெரியும். வெதர் இஸ் இன்ஜர்ட், வெதர் நான் கொடுத்துட்டு திருப்பி சீப்பா வாங்க ட்ரை பண்ணுறேன், இல்ல நிஜமாவே அது போலிங் ரொம்ப இன்ஜுரி ப்ரோன், நெக்ஸ்ட் இயரும் கொஞ்சம் இஸ் நாட் ஹிஸ் யூஷுவல் செல்ஃப். இதெல்லாம் நம்மளுக்கு வெளிலேருந்து தெரியாது. I'm assuming that they have some information which we don't have. So injured now, obviously it's better to release him இல்லையா? So I think அந்த மாதிரி தான் இருக்கும். If he's bowling at full tilt, they definitely release பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் எடுக்க காரணம் ஒரு நெக்ஸ்ட் கேப்டனா ப்ரொஜெக்ட் பண்றாங்களா சார்? இல்ல ருத்ராஜ் இருக்காரு, ஸோ இது எப்படி இருக்கும் அங்க ஈக்குவேஷன்? சிஎஸ்கேல நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ருத்ராஜ் தான் கேப்டன் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி. ஐ டோன்ட் திங்க் he will stand in வைஸ் கேப்டனா. இப்ப ருத்து இன்ஜூர்ட்னா அது ப்ராப்ளம் இருக்காது. பட் I think it will be Rutraj team and Sanju will play purely as a batsman. சூப்பர். அண்ட் தோனி சாரோடைய லாஸ்ட் இயர்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம். சோ இந்த காம்பினேஷன் எப்படி சார் இருக்கும்? இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரா இல்ல ஃபீல்ட்ல இருப்பாரா? சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பரா இருப்பாரா? என்ன அங்க மேட்ச் என்ன நடக்கும் சிஎஸ்கேல? அதுவும் நல்ல கேள்வி. அது கூட நடக்கலாம். தோனி கேன் பிளே அஸ் இம்பாக்ட் பிளேயர் பிகாஸ் இப்போ ப்ராப்பர் கீப்பர் கூட இருக்கா. I think it depends on the auction, depends on how many matches he can play. Every year we think that that's going to be his last year. நான் 2020ல இருந்தே அதான் நினைச்சிட்டு இருக்கேன். 5 வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். So but they can do that. That's a very good point. Indian keeper இருக்கானா Dhoni can always come in as a batsman. வேணும்னா ஆடலாம், வேண்டாட்டி not play. செலக்டிவா ஆடலாம் செலக்டட் மேட்சஸ்ல. ஸோ அது நடக்கலாம். இப்போ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. சோ இந்த ட்ரேட் எப்படி சார்? நம்ம சிஎஸ்கேல இருந்து 2 பிளேயருக்கு ஆர்ஆர்ல இருந்து 1 பிளேயர்ன்றப்போ இந்த ட்ரேட் பேலன்ஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2 பெரிய அது நேச்சுரல் தான். கிவிங் a big player இல்ல.
யூ கிவிங் அ பிக் பிளேயர். ஸோ அவங்க நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க. இது நார்மல் எனி கார்பரேட்ல நடக்கிறது தான். நான் ஒரு பிளேயர் தரேன், நீ எனக்கு 2 பிளேயர் கொடுத்தா நான் கொடுக்குறேன், இல்லாட்டி வேற டீமுக்கு கொடுக்குறேன்னு பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க எனக்கு 2 பிளேயர் வேணும், அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஃபைன். அவங்க எல்லா டீமும் கேட்டுட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஐ வுட் சே மேபி ராஜஸ்தான் ஸ்லைட்லி அஹெட் இன் த ட்ரேட், பட் வேற ஆப்ஷனே இருந்தது அது சிஎஸ்கேக்கு. சூப்பர் சார். அண்ட் இந்த ட்ரேட்ல நீங்க பார்த்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன சார்? எல்லா டீம்லயும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணதாகட்டும் இல்ல பிளேயர் ரிலீஸ் பண்ணதாகட்டும் உங்களுக்கு ரொம்ப ஓகே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது ஏதாச்சும் இருக்கா சார்? எந்த டீம் ஏதாச்சும்? உண்மையே வந்து மெயினா இந்த இப்போ லாஸ்ட் மினிட் தான் வந்தது ஆண்ட்ரே ரசல். அவர் வந்து கேகேஆரோட almost he's been the life of KKR, heart of KKR. Ella title wins, he's been very good. 2024 when they won the title, he played a very key role, and generally he plays for all their franchises globally. So he's very very instrumental. Again, என்ன ரீசன் தெரியாது, லாஸ்ட் மினிட் டிசிஷனா தெரியாது. மேபி அது வந்து injury prone இருக்கலாம், or maybe they feel I'll try to buy him back again for a lesser price. Not really sure. Or maybe they just want to move on and try something new. இருக்கலாம். But that was a shocking thing for me. So இப்போ நடந்த ட்ரேட் வந்து ஆக்ஷன்ல மினி ஆக்ஷன்ல பெரிய இம்பாக்டா இருக்கும்னு பாக்குறீங்களா சார்? கண்டிப்பா. அதுக்கு தானே ஏன் ட்ரேட் பண்றாங்கன்னா, நான் ஆக்ஷன் போச்சே கொஞ்சம் ஈஸியா டென்ஷன் இல்லாம. ஆக்ஷன் நிறைய அன்சர்டனிட்டி இருக்கும். யாரு பிட் பண்ண போறாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் வென்ட் ஃபார் லைக் 23 crores. அதெல்லாம் யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ சம்டைம்ஸ் தட் டு இன் த ஸ்மால் ஆக்ஷன் தனுஷ் எப்பவுமே சில ஈவன் நாட் ஸோ பிக் பிளேயர்ஸ் வில் கோ ஃபார் லாட் ஆஃப் மணி. இப்போ 2 டீம் ஒரு பிளேயர் வேணும்னு டிசைட் பண்றாங்கன்னா என்ன ஆனாலும் ஜாஸ்தி காசு போவாங்க. ஸோ அதனால முன்னாடியே ட்ரேட்லாம் பண்ணி நான் எல்லாம் செட் பண்ணி வச்சேன்னா எனக்கு ஆக்ஷன் மேல டிபெண்டன்சி ரொம்ப இருக்காது. ஓகே, ஏன்னா உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஆப்ஷன்ல இருந்திருக்கீங்க. சோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸே வந்து ஃபேன்ஸ் பாக்குறப்போ கமான் எடுங்கன்னு இருக்கும். இங்க பட்ஜெட் இருக்காது. சோ அவங்களுக்குள்ள ஒரு டீம்ஸ்க்குள்ள ரைவல்ரி போயிட்டு இருக்கும். சோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம கையில எதுவுமே இருக்காதுல்ல சார்? அது ரிஸ்க். ரொம்ப நல்லா பிளான் பண்ணணும் அண்ட் நிறைய பேக்கப்ஸ் வச்சுக்கணும். இது போலனா இப்படி போகலாம், இப்படி வரலன்னா இந்த ரூட்ல போகலாம். அந்த மாதிரி நாங்கள் யூஸ்வலா we are well prepared. ஸோ ஒன்லி டைம் எனக்கு பேக்கப் பிளான் இல்லை என்ன ஆனாலும் இந்த பிளேயர் தான் வேணும், அந்த மாதிரி ஒரு எல்லா பைசாவும் நான் இந்த பிளேயர் கொடுக்கறது இஸ் ஆல்வேஸ் பிட் ரிஸ்கி. ஓகே, எனக்கு பாக்குறப்போ கொஞ்சம் வியர்ட்ல எனக்கு பாக்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி திங்க் பண்ண வச்சது வந்து மும்பையோட ட்ரேட் அர்ஜுன் டெண்டுல்கர் டு எல்எஸ்ஜி. இது எப்படி சார் பாக்குறீங்க? See, I think அது வந்து இட்ஸ் a more personal thing நினைக்கிறேன். அர்ஜுன் டெண்டுல்கர் wanted chances. எம்ஐல ஆடுறது கஷ்டம். அட்லீஸ்ட் லக்னோவில் அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. மேபி பரத் அருண் இஸ் அ கிரேட் கோச், குட் bowling coach. So he might work under him for 2 months. So lot of things are there. So மும்பை வந்து வெரி ஸ்மார்ட். அவங்க வந்து ஜஸ்ட் கேஷ் டீல் தான் பண்ணியிருக்காங்க. 3 பிளேயர் எடுத்திருக்காங்க. ஷர்துல் தாக்கூரும் எடுத்திருக்காங்க, மயங்க் மார்க்கண்டே எடுத்திருக்காங்க. என்னெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. சோ இப்போ இந்த ட்ரேட்ல பாக்குறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஹெட் ஆஃப் தி ரேஸா யார் சார் இருக்காங்க இந்த ட்ரேட் அண்ட் ரிலீஸ் ஆஃப் பிளேயர்ஸ்? ராஜஸ்தான் டெஃபினட்டா நல்லா பண்ணிருக்காங்க. They also got Donovan Ferreira, a South African keeper. He is a very good finisher. He bowls also. So that's a very good trade. They gave Donovan, they got, and they gave Nitish Rana. So I think and they've got Sam Curran and Jadeja. I think ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு அவங்க. ஓகே, அண்ட் ஆர்சிபி பத்தி வரலாம் சார். போன சீசன் வின் பண்ணாங்க. அவங்க சைடுல இருந்து பெருசா எதுவும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா பாக்குறீங்க சார்? அதான் அகைன் அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் டு பேக் த ஸ்ட்ரென்த், பேக் த டீம் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லிவிங்ஸ்டன் தான் மெயின் பிகஸ்ட் பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. எல்லாமே ஸ்மால் பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் அகைன் லுக் டு கவர் தட் கேப். வேறு ஏதாவது புதுசாக வந்தாங்கன்னா யாராவது தே ஐடென்டிஃபைட் சம்படி. ஸோ ஏதாவது ஆல்ரவுண்டர் யாராவது இருந்தாங்கன்னா they'll try to take them. So I think இப்போ பார்த்தீங்கன்னா usually என்ன what's very different this time Dhanush is that பஞ்சாப் யூஸ்வலி பஞ்சாப் தான் மேக்ஸிமம் பைசாவோட வருவாங்க. பெங்களூர் இல்லாமல் மேக்ஸிமம் பைசாவோட வருவாங்க. இந்த வருஷம் they both obviously they've done very well. They had very good big options.
ஸோ யாரெல்லாம் பிக் ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் சரியா பண்ணலையோ அவங்கெல்லாம் they try to improve their team in these small auctions. ஸோ அதனால தான் மேபி சிஎஸ்கே, ராஜஸ்தான், KKR, maybe they were not very happy with their auctions last time. ஓகே So RCB, உங்க கொஸ்டினுக்கு RCB are good. They just add some small players. And இந்த வாட்டி தனுஷ் ஐ திங்க் ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கிடையாது இந்த ஆப்ஷன்ல. ஸோ கேமரூன் கிரீன் ஒருத்தர் எல்லாரும் அவரை நம்பி தான் இருக்காரு. அவர் கட்சியில ஆப்ஷன்ல வரலன்னா அதே அவ்வளவு பைசா ஸ்பெண்ட் பண்ணதுக்கே இல்லை. ஸோ டெல்லி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? டெல்லியும் சூப்பர். சி அகைன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டெல்லி ஆக்சுவலி ஹேட் அ கிரேட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ் ஐ திங்க் 5 or 6 மேட்சஸோ ஜெயிச்சாங்க. அண்ட் தே ஷுட் ஹவ் ஈஸிலி குவாலிஃபைட். அது ஏதோ செகண்ட் ஹாஃப்ல இட் ஜஸ்ட் வென்ட் டவுன். ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காட்டுச்சு. ரொம்ப டீமை மாற்றக்கூடாது, பேக் பண்ணோம். த ஒன்லி கொஸ்டின் ஐ திங்க் எல்லாருக்குமே இருந்தது வாஸ் தமிழ்நாடு நட்ராஜன். பட் ஐ திங்க் they are giving it a chance because அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி bowler யாக்கர் போல ரொம்ப இல்லை தனுஷ். So I think they have to take a chance and hopefully 6 months இருக்கு, அதுக்குள்ள he should be raring to go. He's going to play for Tamil Nadu next week Saeed Mushtaq Aliல. அது நல்லா பண்ணிட்டா they'll get the confidence. ஏன்னா அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஷுவரா 10 கோடி திருப்பி போயிருப்பார். சூப்பர். அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் சார், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருந்திருக்கு இந்த ட்ரேட்ல சார்? So I think again they also அவங்க auction was very good last time. So ரொம்ப பெரிய யார் பெருசா பிகெஸ்ட் ரிலீஸ் வந்து முகமது ஷமி. they have traded முகமது ஷமி to லக்னோ. ஸோ அவங்களுக்கு வேண்டியது இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு மாதிரி 11 ஒரு மாதிரி செட். ஒரு ஸ்லாட் தான் ஃப்ரீயா இருக்கு, கொஞ்சம் பேக்கப் பிளேயர்ஸ் இருக்கணும். ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எடுக்கணும். அண்ட் அவங்க ஏதாவது டேலண்ட் இந்தியன் டேலண்டட் பேட்ஸ்மேன் 2-3 பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் காசு வச்சு வைக்கணும் அந்த ரோலுக்குலாம், கொஞ்சம் காசு அது கொடுத்து அங்கே வாங்குவாங்க. ஸோ ஐ திங்க் தே ஹவ் டன் ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான், ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அது அவங்க ஃபர்ஸ்ட் 11 ஒரு மாதிரி செட். அண்ட் குஜராத் சார், வாட் அபவுட் குஜராத்? குஜராத் வெரி இம்ப்ரெசிவ் தனுஷ். அவங்க 3 years லேட்டா வந்தாலும் they have been one of the better teams. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வின் பண்ணாங்க, செகண்ட் இயர் ஃபைனல் வந்தாங்க, லாஸ்ட் இயர் பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க. அண்ட் ரொம்ப மாத்தது இல்லை, வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ், நல்ல கோச், நல்ல என்விரான்மெண்ட், ரொம்ப மாத்தல. அவங்க ஏதோ 5 பேர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பைசாவும் ரொம்ப இல்லை அவங்களுக்கு வாங்குறதுக்கு. அகைன் they will just identify. அவங்க ரொம்ப லைக் வெரி ஃபோக்கஸ்ட். அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த பிளே தான் வேணும், அவங்க எப்படியா அந்த பிளேயர் எடுத்துட்டு ஹாப்பியா இருந்து போயிடுவாங்க. ஸோ குஜராத் வெரி வெல் ரன் டீம். ரச்சின் ரவீந்திரா அண்ட் கான்வேவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன சீசன்ல வந்து அவங்க ஒரு ஹோப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது எப்படி பாக்குறீங்க சார்? சிஎஸ்கே என்ன ஒரு பிளான்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா they have released ரச்சின் அண்ட் கான்வே, 2 பேருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், 2 பேருமே பெஸ்ட் சூட்டட் as ஓப்பனிங். பட் இப்போ வந்து அது எல்லாமே இந்தியன்ஸ் வச்சிருக்காங்க. சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரே ஓபன் பண்ணுவாங்க. பேக்கப்க்கு உர்வில் பட்டேல்னு ஒருத்தர் லாஸ்ட்ல கொண்டு வந்தாங்க, நல்லா பண்ணாரு. அது தவிர ருத்துராஜத் நம்பர் 3. ஸோ இப்போ கான்வே ரச்சின் வந்து 10 கோடி கிட்ட இருக்காங்க. அதுக்கு லைக் பேக்கப்ல இருக்கிறதுக்கு அவ்வளவு பைசா இஸ் டூ மச். இப்போ திருப்பி ரச்சின் வந்தா பேஸ்ல எடுத்தா they might take ரச்சின். கான்வே பேஸ்ல வந்தா they might take him back. இல்ல they will find some new opener and keep them as back. ஒரு பெஞ்ச் பிளேயருக்கு இவ்வளவு காசு கொடுக்கிறது இஸ் நாட் ஐடியல். So I think it was expected. சஞ்சு கிடைக்கலனா ரச்சின் ஷூரா வச்சிருப்பாங்க. கான்வே நீ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, பட் ரச்சின் ஷூரா வச்சிருப்பாங்க. சோ இப்போ யாரோட பர்சர் அதிகமா இருக்கு ஓவராலா பாக்குறப்போ? KKR and சென்னை தனுஷ். KKR கிட்ட 65 crores வச்சு வராங்க. அப்பா. And ஒரு ஸ்மால் ஆக்ஷனுக்கு அது இட்ஸ் வெரி ஹை. ஓகே. சோ இப்போ கேகேஆரோட ஆக்ஷன் அப்போ ஒரு பெரிய டீம் சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? கேகேஆரோட ஃபுல் சைடே சோ அதுதான் மேட்டர். என்னன்னா they already have 8 players who are very strong in the first 11. சோ 3 பிளேயர் தான் எடுக்கணும் அவங்க அதுல வெங்கடேஷ் ஐயர் திருப்பி எடுப்பாங்க. ஓகே. சோ ரசலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட் வேணும், ஓப்பனிங் கொஞ்சம் ஒரு ஆள் வேணும். அதர்வைஸ் ஐ திங்க் அவங்க pretty much sorted. சோ அதனால தான் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆப்ஷன்ல கொஞ்சம் நிறைய பைசா சேவ் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே.
சார் அண்ட் இப்போ ஆக்ஷன்ல இந்த பிளேயர்ஸ் வந்துட்டா இந்த டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னா ஒரு சிஎஸ்கேல இருந்து வருவோம் சார். சிஎஸ்கேல இந்த பிளேயர்ஸ் வந்து ஒரு ப்ராபபிள் 11 வந்துட்டாங்கன்னா அந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமா இருக்கும் அப்படின்னு என்ன சார் சொல்வீங்க? ஐ திங்க் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்பின்ல வந்து தே ஹேவ் லைக் கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஹசரங்கா இருக்காங்க, தீக்ஷனா இருக்காங்க ஸ்ரீலங்கால இருந்து, அகில் ஹுசேன் ஒருத்தர் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இருக்காரு. ஸோ தே கேன் அந்த ஒரு டைரக்ஷன்ல போகலாம். இல்ல மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டன் நான் சொன்ன மாதிரி தே கேன் ஆல்சோ கோ ஃபார் தெம். சிஎஸ்கே அவங்க மிடில் ஆர்டர்ல போனா ஃபினிஷர் ரோலுக்கு அது ஸ்ட்ராங் ஆயிடும். என்ன பத்திரானா பேக்கப் தான் பார்க்கணும் யார் பார்க்குறாங்கன்னு. ஏன்னா அந்த ஃபாஸ்ட் bowling அண்ட் மெயின்லி தே ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் bowling தனுஷ். ஐ திங்க் பேட்டிங் இஸ் டேக்கன் கேர். bowlingக்கு நல்ல bowlers, ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் bowlers கிடைச்சிருந்தா ஐ திங்க் தே வில் பிகம் வெரி ஸ்ட்ராங். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன்ல வந்து மினி ஆக்ஷன்ல எந்த பிளேயர் சார் அதிகமா பிட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்து? ஐ திங்க் கேமரூன் கிரீன் கண்டிப்பா ரொம்ப ஹையா போவாரு. வெங்கடேஷ் ஐயர் திருப்பி போறாரு. வெங்கடேஷ் ஐயர் சிஎஸ்கே கூட வரலாம். they can bid and get. நீங்க கேட்டதுக்கு அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் வெங்கடேஷ் ஐயர் திருப்பி வரலாம். கிளென் மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் திருப்பி அவங்க ஸ்மால் ஆப்ஷன்ல வராங்க திருப்பி. பட் அவங்களுக்குலாம் டிமாண்ட் இருக்கும். ஏன் நான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்து they still want that experience. ஒரு ரா டேலண்ட் எடுத்து நான் வந்து பைசா கொடுத்து ரிஸ்க் எடுக்கட்டா இல்ல எக்ஸ்பீரியன்ஸோட எடுக்கட்டா, ஐ திங்க் தே ஸ்டில் ப்ரிஃபர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால ஹசரங்கா தீக்ஷனா கொஞ்சம் போவாங்க, ரொம்ப ஹையா போக மாட்டாங்க. ஓகே சார். அப்ப பாக்குறப்போ சிஎஸ்கே டீமை ரீபில்ட் பண்ற மாதிரி தெரியுதுல்ல சார்? கம்ப்ளீட்டா ரீபில்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா கம்ப்ளீட்டாலாம் இல்ல. ஐ வுட் சே ஒன்லி தி ஸ்பின்னர்ஸ் அண்ட் தி bowling டிபார்ட்மெண்ட். ஓகே சார். இது ஃபியூச்சரை நோக்கி இருக்குமா சார், இல்ல தோனி அவர்களை வச்சு பண்றாங்களா? கண்டிப்பா ஃபியூச்சர் நோக்கி தான் இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் தி பிக் ரீசன்ஸ் இஸ் தட் கேப்டன் டிரான்சிஷன் இஸ் கைண்ட் ஆஃப் சார்ட்டட், கீப்பர் பேக்கப் இஸ் சார்ட்டட், ஃபாஸ்ட் bowling அண்ட் ஸ்பின்னர் மட்டும் தான் வேணும். அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் கூட கொஞ்சம். ஆமா சார். இப்போ வந்து ஜடேஜா ஆர்ஆர் போயிருக்காரு. சோ ஆர்ஆர்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் சார்? கேப்டனா இருப்பாரா? இட்ஸ் a good question. எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இருக்க மாட்டேன். ஐ திங்க் they will make him focus on the game and அவங்க ஸ்ட்ரக்சருக்கு வேற யாராவது கேப்டன் இருந்தா பெட்டர். பட் சொல்ல முடியாது. பட் அவங்க டீம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். if you remember, he started at Jaipur. He started at Rajasthan. So he'll be happy to play there and finish there. And definitely strong ஆயிருக்கு அந்த டீம். இப்போ அவங்களுக்கு ஸ்பின்லாம் was a problem. If you again 2 years back when they were ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கச்சே, they had Ashwin and Chahal. Yes. So now they have covered last year ரெண்டுமே ஓவர்சீஸ் ஸ்பின்னரா இருந்தாங்க. இந்தியன் ஸ்பின்னர் கூட ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆடுறது கஷ்டம். ஸோ அதனால இப்போ they've done a good job. அந்த நமக்கு சிஎஸ்கேல இருக்கப்போ பவுலிங் கோச்சா ப்ராவோ இருந்தாரு, ஐஎஸ் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. ஸோ அந்த ஒரு பிளேஸ வந்து பிளேயரா இருக்கப்பயும் சரி, இப்ப கோச்சா அவர் இல்ல. ஸோ அந்த ஒரு பவுலிங் சிஎஸ்கேல கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் இப்ப டிராபேக்கா இருக்கோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி சார்? கோச்சிங் ஒன்று, செகண்ட்லி நீங்க ஆப்ஷன்ல என்ன மாதிரி bowlers எடுக்கிறீங்கன்னு ஒன்று. இப்போ ஃபார் அஸ் டெக்னிக்கலி சிஎஸ்கேக்கு வந்து ஒரு யங் bowling அட்டாக் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை T20 கேம்ல. ஸோ தட் தே ஹாவ் டு மேனேஜ். தே டூ ஹாவ் அ bowling coach, பட் ஐ திங்க் வாட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லீடர் ஆஃப் தி அட்டாக்னு ஒருத்தர் இல்லை தனுஷ். அது வந்து கொஞ்சம் if they can manage to get அப்போனா they might improve. But definitely Bravo மாதிரி talent, Bravo மாதிரி skillலாம் definitely there will be a big miss. But என்ன பண்ணுறது, he has gone to KKR, so they have to manage. ஸோ இப்போ சிஎஸ்கேக்கு ஆல்ரவுண்டர்ஸ் போனா பெஸ்ட் நினைக்கிறீங்களா, இல்ல பவுலர்ஸ்ல அப்படி போனா பெஸ்ட் நினைக்கிறீங்களா சார்? ஐ திங்க் ஸ்பெஷலிஸ்ட் போகிறது தான் பெட்டர். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு இந்தியாவில் பெரிய ஆல்ரவுண்டர் கிடையாது. ஸோ தே ஹாவ் டு கோ ஃபார் அட்லீஸ்ட் ஒரு, நான் சொன்ன மாதிரி எய்டர் மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் அவங்க ஒரு மாதிரி ஆல்ரவுண்டர் தான். ஸோ ஒரு ரோல் அங்கே போகலாம். அண்ட் இன்னொன்று ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கணும். சூப்பர் சார். அண்ட் இப்போ இந்த டீம்ல வந்து பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பவுலிங் ஸ்குவாட் எதுல நல்லா இருக்கு இப்போதைக்கு ஓவராலா பாக்குறப்போ? ஐ திங்க் ஆர்சிபி இஸ் வெரி குட், குஜராத் இஸ் வெரி குட், மும்பை எப்போவுமே வெரி குட். ஐ திங்க் ஃப்ரம் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டீம்ஸ் இப்போ அவங்க யாரெல்லாம் bowling they want to improve அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா bowling வெரி குட், வருண், நரேன், ஹர்ஷித் ராணா, they வெரி குட். ஸோ 5-6 teams bowling is sorted, 4 teams கொஞ்சம் bowling improve பண்ணணும்.
அந்த பொதுவா ஐபிஎல்னாலே வந்து சிஎஸ்கே அந்த எம்ஐயோட ரைவல்ரி வந்து எப்பயுமே இருக்கும். அந்த போன சீசன்ல கூட இந்த 2 டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல. அந்த டீம்ஸ் மேல இப்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ எப்படி சார் இருக்கும்? ஸோ எம்ஐ லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாங்க. எம்ஐ கேம் 3rd. ஓகே. சிஎஸ்கே கரெக்ட். தான் லாஸ்ட் வந்தாங்க. லாஸ்ட் பட் ம். 1 வந்தாங்க. But ம். like I told you earlier, Dhanush, இப்போ கொஞ்சம் competition has become better. Last ம். 3 years, different winners, same people win பண்ணல. I think நிறைய ம். பேர் இந்த புது டீம்லாம் வந்தப்போ கொஞ்சம் டீம் ஸ்மார்ட்டர் ஆயிட்டாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னோட வியூல வந்து இனிமே அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே எம்ஐ ரைவலிலாம் பேசலாம். பட் ரொம்ப ஒரே டீம் டைட்டில் அடிக்கிற மாதிரி எனக்கு எஸ். தெரியல. எவ்ரி இயர் புதுசா வரும். வேற புது ம். ரைவலரி வரலாம். பட் சிஎஸ்கே எம்ஐ எப்பவுமே ஒரு காம்படிஷன். எப்பவுமே ஒரு அந்த காம்படிஷன். ஏன்னா அதான் ஒரிஜினல் ரைவலரி. எஸ். அண்ட் ஒரு ஸ்பெகுலேஷன் ஒண்ணு கேள்விப்பட்டோம் சார். ஆர்சிபி டீம் வந்து இஸ் கமிங் ஓனர் மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். இஸ் திஸ் ட்ரூ ஆர் போயிட்டு இருக்கு? அவங்க அபிஷியலாவே போட்டுருக்காங்க தட் தே வாண்ட் டு செல் அப்படின்னு. பட் ஓகே. யார் வாங்க போறாங்க? மோஸ்ட்லி எல்லாமே 2027ல இருந்து தான் வரும். 2026ல வராது. ஓகே. ஓகே சார். 2027ல இருந்து தான் வரும். அண்ட் அதான் இந்த மாதிரி மாற்றம் வந்துட்டே இருக்கும். ஐம் ஷுவர் 2-3 டீம் எல்லாரும் இப்போ இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆஃப்டர் ஆல். சம் டீம்ஸ் வில் கம். குஜராத்தோட ஓனர்ஷிப் தே சோல்ட் இட் லாஸ்ட் இயர் அண்ட் தே மேட் அ லாட் ஆஃப் மணி. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் இந்த மாதிரி திங்ஸ்னா தட்ஸ் குட் ஃபார் த லீக். தட் மீன்ஸ் த லீக் இஸ் டூயிங் வெரி வெல். சூப்பர் சார். அண்ட் போன வருஷம் சென்சேஷன் வைபவ் சூரியவன்ஷி. ஸோ ஆர்ஆருக்கு இந்த வாட்டி அவர் எவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்டா இருப்பார் சார்? ஸோ ஹீஸ் அமேசிங். அந்த ஏஜ்ல வந்து இப்படி விளையாடுறது இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஆனா செகண்ட் சீசன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் நிறைய பேருக்கு அவர் தெரியாது, அவங்க அடிச்சிடுவாங்க. செகண்ட் சீசன்ல எல்லாரும் பிளான்டா வருவாங்க, ப்ரிப்பேர்டா வருவாங்க, எப்படி போலிங் போடணும்னு வருவாங்க. ஹவு டஸ் ஹி ஓவர் கம் தட்? அதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிகெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் ஹிம். அவர் இந்த வருஷமும் அடிச்சிட்டாருன்னா ஷுவரா அவங்கள உடனே ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்தியா டீம்ல ஐ திங்க் ஹில் பி செலக்டட். ஏன்னா அவர் லாஸ்ட் இயர் பண்ணதே இஸ் அவுட்ஸ்டாண்டிங். ரஷீத் கானெல்லாம் அந்த டீமோட 100 அடிக்கிறது இஸ் நாட் ஈஸி. ஸோ ஐ திங்க் ஒன் மோர் குட் சீசன் அண்ட் ஹீல் பி தேர். பட் செகண்ட் சீசன் நான் நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருக்கேன் தே ஸ்ட்ரகிள். சார் பீயிங் அனலிஸ்ட் நீங்க நிறைய பிளேயர்ஸை பார்த்திருப்பீங்க. ஸ்டில் ஐபிஎல் ஃபார்மேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த இத்தனை வருஷமாவும் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர் யாரு சார்? இந்த சென்ஸ் அவங்க ஐபிஎல்லே ஆடல. லைக் ஐபிஎல் ஃபார்மேட்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் இன்னும் வரல, இந்த பிளேயர் மாதிரி யாரும் வரல அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஓஜி ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து சுரேஷ் ரெய்னா. பட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவர் அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நம்பர் 3 கன்சிஸ்டண்டா 400-500 ரன்ஸ் ஹி யூஸ் டு ஹிட் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் பொலார்ட் அளவுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் கன்சிஸ்டண்டா பொலார்ட் இருந்தா மேட்ச் ஓவர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராங்க. இப்போ டிம் டேவிட் அந்த மாதிரி இருக்காது. பட் பொலார்ட் இஸ் ஆல்சோ ஒரு மாதிரி அமேசிங். ஷேன் வாட்சன் இப்போ வந்து ரீசெண்டாக கேகேஆர் கோச்சா அசைன் பண்ணிருக்காங்க. He was also very good. He used to bowl and bat, open the innings, open the batting, open the bowling. And ரெண்டு டிசிப்ளின்லயும் கன்சிஸ்டண்டா கொடுக்கிறது இஸ் நாட் ஈஸி. சூப்பர் சார். அண்ட் 2026 ஐபிஎல் வந்து எந்த மாதிரி இருக்கும் சார்? இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லைக் how will it be? I think sure வந்து you can expect different results. Like last year, like teams like CSK ஆலாம் last year they were at the bottom. Maybe அவங்க இந்த வாட்டி டாப்ல வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ரொம்ப வெரி டஃப் டு ப்ரெடிக்ட் ஆயிடுச்சு தனுஷ். இட் யூஸ் டு பி கொஞ்சம் சிஎஸ்கே எம்ஐ வந்துடுவாங்க, இன்னும் 2 டீம் வருவாங்க, சிஎஸ்கே எம்ஐ யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்கன்னு தான் இருந்தது. பட் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ரொம்ப டைட். ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டைட். லாட் மோர் காம்படிஷன். ஒன்று கேள்விப்பட்டேன் நிறைய மேட்சஸ் இருக்கும்னு. இந்த வருஷத்துல இருந்தா இல்லை நெக்ஸ்ட் இயர்ல இருந்தா தெரியல. பட் தேர் வில் பி 12 more மேட்சஸ் எக்ஸ்ட்ரா. இஃப் யூ நோட்டீஸ் எல்லா டீமும் ஹோம் அவே ஆட மாட்டாங்க. இப்போ அது ஸ்லோவா அது கொண்டு வந்துடுவாங்க. ஐ திங்க் 94 மேட்சஸ் ஆப்போகுது. இந்த வருஷமா நெக்ஸ்ட் இயர் தான், நாட் ஷுர். ஸோ இட் வில் பிகம் மோர் என்டர்டெய்னிங், மோர் ஃபன் அண்ட் இட்ஸ் a great festival. சூப்பர் சார். அண்ட் போன சீசன் சிஎஸ்கே வந்து ஹோம் கிரவுண்ட்ஸ்லயே பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரி மாத்தினா நல்லா இருக்கும்? ஒரு அனலிஸ்டா நீங்க அந்த டீம்ல என்னென்ன ஆட் ஆன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க சார்? ஸோ
ஐ திங்க் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இப்போ வந்து இந்த கிரவுண்ட்லாம் ரீலே பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் கப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தேர் டூயிங் ஆல் த ரைட் திங்ஸ். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் டுவர்ட்ஸ் தி எண்ட்லேருந்தே ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் சேஞ்சஸ், பிரவிஸை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே அண்ட் உல்வெல் பட்டேல்லாம் கொண்டு வருது. தேவ் டன் சம் சேஞ்சஸ். போலிங் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா கொஞ்சம் தே ஹேவ் டு ஒர்க். இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணா கொஞ்சம் ஐ திங்க் தே பிகம் வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஓகே. ஒரு வருஷமும் ஒரு எமர்ஜிங் பிளேயர், ஒரு யங்ஸ்டர் வந்து ஐபிஎல்ல கலக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வருஷம் அந்த மாதிரி நீங்க யாராச்சும் பார்த்து வச்சிருக்கீங்களா சார்? இந்த பிளேயர் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஐ திங்க் 2-3 பேர் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்ல 2 பேர் இருக்காங்க. ஹர்ஷ் துபே, ஸ்மரன் அப்படின்னு. அதே மாதிரி டெல்லியில சமீர் ரிஸ்வின்னு இருக்காரு. சிஎஸ்கேல ஆயுஷ் மாத்ரே இருக்காரு. அண்ட் லைக் வி ஸ்போக், ஐ எம் வெரி கியூரியஸ் அபவுட் வைபவ் சூரியவன்ஷி. திருப்பி கேன் ஹி டூ அ கிரேட் ஜாப்? அப்படி தட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் ஹிம். சூப்பர் சார். சார் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளவு நேரம் வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பத்தி, அந்த ஃபைனல் ட்ரேட் டிசிஷன் பத்தி எல்லாம் பேசினதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மினி ஆக்ஷன்லயும் நம்ம பேசுவோம். அதுலயும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். பிளஷர் டாக்கிங் டு யூ சார். Thanks a lot, Dhanush. Thanks a lot for having me. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். Thank you.